ஹாய், இன்றைக்கி உப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆவி கட்டி வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு குட்டி துண்டு போல் இஞ்சி, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருண்டைகளை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான உப்பு உருண்டை ரெடி. தேங்க்யூ.